வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா, தமிழ் ஒரு அழகான மொழி. தமிழ் ஒரு அழகான மொழி. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, தமிழ் இஸ் எ பியூட்டிஃபுல் லாங்குவேஜ். தமிழ் இஸ் எ பியூட்டிஃபுல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா, நான் ஒரு புத்தகத்தை படித்து கொண்டிருக்கிறேன். நான் ஒரு புத்தகத்தை படித்து கொண்டிருக்கிறேன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, ஐ ஆம் ரீடிங் எ புக். ஐ ஆம் ரீடிங் எ புக் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா, உங்கள் பெயர் என்ன. உங்கள் பெயர் என்ன. இது எப்படி இங்கிலீஷ் சொல்லலாம்னா, வாட் இஸ் யுவர் நேம். வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா, நேற்று மழை பெய்தது. நேற்று மழை பெய்தது. இது எப்படி இங்கிலீஷ் சொல்லலாம்னா, இட் ரெயின்ட் எஸ்டர்டே. இட் ரெயின்ட் எஸ்டர்டே அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா, அனைவரும் ஒரே குடும்பம். அனைவரும் ஒரே குடும்பம். இது எப்படி இங்கிலீஷ் சொல்லலாம்னா, we are all one family. we are all one family அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா, அவர் வேகமாக ஓடுகிறார். அவர் வேகமாக ஓடுகிறார். இது எப்படி இங்கிலீஷ் சொல்லலாம்னா, he runs fast. he runs fast அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா, இந்த பூக்கள் அழகாக இருக்கின்றன. இந்த பூக்கள் அழகாக இருக்கின்றன. இது எப்படி இங்கிலீஷ் சொல்லலாம்னா, these flowers are beautiful. these flowers are beautiful அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா, நீ எப்போது வருவாய். நீ எப்போது வருவாய். இதே எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, when will you come. when will you come அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா, நான் காலை உணவை சாப்பிட்டு விட்டேன். நான் காலை உணவை சாப்பிட்டு விட்டேன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, I have eaten breakfast. I have eaten breakfast அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி பார்க்க போகிற லாஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா, இங்கே சுட்டெரிக்கும் வெயில் உள்ளது. இங்கே சுட்டெரிக்கும் வெயில் உள்ளது. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, இட் இஸ் ஸ்கார்ச்சிங் ஹாட் ஹியர். இட் இஸ் ஸ்கார்ச்சிங் ஹாட் ஹியர் அப்படின்னு சொல்லலாம்.